வெல்கம் யூ ஆல். போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து ஜிடிஎஸ் அண்ட் எம்டிஎஸ்க்குண்டான ரெக்ரூட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஜிடிஎஸ்க்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, எம்டிஎஸ்க்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அண்ட் தென் ஜிடிஎஸ்க்கு வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 45,000 வேகன்சிஸ் கிட்ட வந்து கொடுக்க போகிறதா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு. எம்டிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,000+ வேகன்சிஸ் கிட்ட கொடுக்க போகிறதா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தினா ஃபுல் டீடைல்ஸையுமே வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இதே போல் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஜிடிஎஸ்க்குண்டான ரெக்ரூட்மெண்ட். ஸோ 2024 வந்து 2 ஷெடியூல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 2023 வந்து 2 ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2 டைம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூலுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரி மந்த்லேயே வர வேண்டியது. ஸோ டிலே ஆகி இன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. என்ன ரீசன்னு பார்த்தோன்னா அதில் போன டைம் 2023 ரெக்ரூட் பண்ணி இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் அடி கேண்டிடேட்ஸ் 8 நினைக்கிறேன். ஸோ 8 வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ 8 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டாக 2023 ரெக்ரூட்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ 2024 ரெக்ரூட்மெண்ட்கான ஷெடியூல் 1க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. மேபி மார்ச் 15 வந்து ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு. பட் இன்னும் கம்ப்ளீட் அப்டேட் வந்து கிடைக்கல. மார்ச் 15 வந்து ரிலீஸ் ஆகலாம். எம்டிஎஸ்க்கு முன்னாடி ரெக்ரூட்மெண்ட்மே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அதற்குண்டான அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இந்த எம்டிஎஸ்க்குண்டான ரெக்ரூட்மெண்ட் வந்து மேபி ஏப்ரலில் வந்து ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றது கன்ஃபார்ம் இன்ன வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ வேகன்சிஸ்னு பார்த்தோம்னா ஜிடிஎஸ்க்கு வந்து அரௌண்ட் 45,000 வேகன்சிஸ் கிட்ட வந்து கொடுக்க போகிறாங்க. ஓவரால் இந்தியா சேர்த்து அரௌண்ட் 45,000. ஸோ எம்டிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தளவு 3,000 வேகன்சிஸ் கிட்ட வந்து கொடுக்க போகிறதா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்னா என்ன ப்ரோ, எம்டிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,000 13,000 அந்த மாதிரி தான் உங்களுக்கு பேசிக் சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் இங்கே வந்து எம்டிஎஸ் பொறுத்தளவு அப்படி கிடையாது. பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 25,000 அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங்கே ஆகும். 25,000 20,000 டு அரௌண்ட் 80,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி இருக்கும். பட் ஜிடிஎஸை பொறுத்தளவு உங்களுக்கு மேக்ஸிமம் சேலரி வந்து 45 to 50K தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேலரியே இருக்கும். ஸோ இதுதான் எம்டிஎஸ்க்கும் ஜிடிஎஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th மட்டும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஜிடிஎஸ்க்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இல்லை நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே ஜிடிஎஸ்க்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து 10th பேஸ் பண்ணி தான். 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் ஜிடிஎஸ்க்கு வந்து கொடுக்கவே முடியாது. நீங்கள் டிகிரியை முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஜிடிஎஸ்ல வந்து நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்றத நீங்கள் வந்து அதில் காமிக்க முடியாது. அவங்க கேட்கக்கூடியது 10th மார்க் ஷீட் மட்டும் தான் கேட்பாங்க. உங்களுடைய 10th மார்க் பேஸ் பண்ணி மட்டும்தான் செலெக்ஷன் இருக்கும். பட் எம்டிஎஸ் பொறுத்தளவு அப்படி கிடையாது. 10th டிகிரி வரைக்கும் எல்லா குவாலிஃபிகேஷனுமே இதில் கொடுத்துருப்பாங்க. டிகிரிக்குமே போஸ்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, 10th போஸ்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் 2 போஸ்டிங்க்குமே வந்து ட்ரை பண்ணலாம். எந்த போஸ்டிங் கிடைக்குதோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஜாப் வாங்கிக்க முடியும். ஜிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில ட்ரிக்ஸ் வச்சு வந்து அப்ளை பண்ணி கொடுப்போம். அண்ட் தென் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஜிடிஎஸ்க்கு எந்த ஒரு எக்ஸாமுமே கிடையாது. எம்டிஎஸ்க்கு வந்து எக்ஸாம் இருக்கும். கூடிய சீக்கிரத்திலே போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கு உண்டான ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எம்டிஎஸ்க்கு உண்டான ரெக்ரூட்மெண்ட்மே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணோன்னா நம்மளுடைய சேனல்லே வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் தென் நம்மளுடைய சேனல் மூலியமாகவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணியும் கொடுப்போம். அரௌண்ட் 4 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போவுமே வந்து அப்ளை பண்ணி தரப்போகிறோம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு போயிட்டு ஜஸ்ட் ஹை போஸ்ட் ஆஃபீஸ்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் பண்ணி வைங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனோன்னா நாங்களே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம். நீங்கள் அதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போயே மெசேஜ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனோன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துடும். ஸோ இந்த வீடியோ மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பை.